அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் ட்ரினிட்டி வேர்ட் சர்ச் ஆஸ்திரேலியா வழங்கும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிறதான பாதை எதுவாயிருந்தாலும் அங்கெல்லாம் தேவ பிரசன்னமும் வல்லமையும் கூட இருந்து காத்து கொள்ள ஜெபிக்கிறோம். சகலத்துக்கும் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாமே எல்லாவற்றுக்கும் பரிகாரியாயிருந்து ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தருடைய வார்த்தை மன ஆறுதலையும் தேவ சமாதானத்தையும் ஒவ்வொரு இருதயத்திற்கும் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தருவீராக. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மகத்துவமும் வல்லமையும் உள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை தொடர்ந்து ட்ரினிட்டி வேர்ட் சர்ச் ஸ்தாபகரும் தலைமை போதகரும் ஆகிய ரெவரண்ட் டேனியல் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆராதனை
கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை பெற்றோரே, பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ட்ரினிட்டி வேர்ட் சபையின் சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திறந்த வாசல் ஊழியம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்தை தாங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் தந்த வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். மார்க் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தின் முதல் பகுதி. இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். இங்கே ஒரு அற்புதத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிற வேளையிலே அவனுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமை, வேதனை உள்ள ஒரு நிலைமை. அவனுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே ஒரு மனிதனை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படித்தான் வந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் நிலைமையை பார்க்கிற வேளையிலே மிகவும் பரிதாபமாய் காணப்படுகிறது. அவனுக்கு வாய் இருக்கிறது, ஆனால் ஒழுங்காய் பேச முடியவில்லை. திக்குவாயனாய் காணப்படுகிறான். அவனுக்கு காது இருக்கிறது, ஆனால் மற்றவர்கள் பேசுவதை இவன் காதுகள் ஏற்க மறுத்து விடுகிறது. செவிடனாய் காணப்படுகிறான். செயல் இழந்த உறுப்பு காதாய் காணப்படுகிறது. கொஞ்சம் போல தன்னுடைய நாவு செயல்படுகிறது, அது திக்குவாயாய் காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன், இவன் ஒரு வாலிபனாய் இருக்கிறான். அவனை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை தேடி வருகிற வேளையிலே கர்த்தர் அவளை விடுதலையாக்கி, அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாய் என்னென்ன ஆசீர்வாதங்களை, என்னென்ன காரியங்களை அவர் இழந்தார்களோ அதை தேவன் கொடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இந்த வசனத்தின் மூலமாய் உங்கள் மேல் இறங்கி வருவதாக, உங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. பிரியமானவர்களே, இந்த மனிதனை பார்க்கிற வேளையிலே முதலாவது இந்த மனிதன் ஒரு பரிதாபமான ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அவனுக்கு பெற்றோர் இருக்கிறார்கள், உற்றார் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவராலும் இவனுடைய சரீரத்திலே காணப்படுகிற இந்த குறையை மாற்ற ஒருவராலும் முடியவில்லை. ஒருவராலும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. பாருங்கள், இவன் திக்கி திக்கி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக மற்றவர்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, அவர்கள் இவனுக்கு பதில் சொன்னால் கூட இவனுக்கு புரியாது. இவன் திக்கி திணறி சில வார்த்தைகளை பேசுகிறான். அது சிலருக்கு புரியாமல் காணப்படலாம். அதை கேட்கிற சிலர் இவனை அவமானப்படுத்தி இருக்கலாம். சிலர் அதை கேட்டும் கேளாதவர் போல சென்றிருக்கலாம். எப்படி ஆயினும் இவனுடைய வார்த்தையினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. மற்றவருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை இவன் உருவாக்கிக் கொள்ள இவனால் முடியாத ஒரு சூழ்நிலையே காணப்படுகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரைக்கும் இம்மனிதனை குறித்து தான் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து இந்த வண்ணமாய் சொல்லுகிறார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்காய் பரிதபிக்கக்கூடிய ஒருவரும் கூட இந்த உலகத்தில் இல்லையா? கவலைப்பட வேண்டாம். இயேசு உங்களுக்காய் பரிதபிக்கிறார். உங்கள் நிலைமையை குறித்து பரிதபிக்கிறார். உங்கள் வியாதியை குறித்து இயேசு பரிதபிக்கிறார். உங்கள் பாடுகளை குறித்து இயேசு பரிதபிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படியோ இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து விட்டீர்களே, அவர் ஒருவரே உங்களுக்காக பரிதபிக்கிறார். பரிதபிக்கிற இயேசு அவருடைய நாமத்தினால் அவருக்கு முன்பாய் வருவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்த போகிறார். இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். என்னை விசாரிப்பார் இல்லையே, என்னை கேட்பார் இல்லையே, எனக்கு ஆதரவு கொடுப்பார் இல்லையே, என்னை அழைத்து செல்வார் இல்லையே, என்னோடு கூட இருப்பார் இல்லையே. என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த வாலிபனும் அப்படித்தான் நினைத்திருப்பான், இந்த வாலிபனும் அப்படித்தான் நினைத்திருப்பான். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நன்மையும் செம்மையுமாய் செய்து முடிக்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று. பரிதாபமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, பரிதபிக்கக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார். இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையை பார்க்கிற வேளையிலே அவன் இருளின் மனிதனாய் காணப்பட்டான். அவனுக்கு எதிர்காலம் என்று ஒன்றே கிடையாது. எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாய் அவனுக்கு காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அவருக்கு உதவி செய்யலாம், அவர்கள் இருக்கிறது வரைக்கும் ஒத்தாசை செய்யலாம், அவர்கள் இருக்கிறது வரைக்கும். அவர்களுக்கு பிறகு இவனுக்கு யார் என்று இருக்கிறார்கள். பேச முடியவில்லையே, திக்கி திக்கி பேசுகிறேனே, என்ன சம்பவம் எங்கு நடக்கிறது என்று தெரியவில்லையே, காது கேட்கவில்லையே, இருளின் மனிதனாய் காணப்படுகிறான். கொலோசையின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய்த்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்று. இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற, இருளின் பிடியில் இருக்கிற நம்மை விடுதலையாக்கும்படியாய்த்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தாராம். இன்றைக்கு இந்த மனிதனை போல என் வாழ்க்கையும் இருள் நிறைந்த வாழ்க்கைதான். சுகவீனத்தினால், கடன் பிரச்சனையினால், கஷ்டத்தினால், நஷ்டத்தினால், வேதனையினால், உற்றார் உறவினரினால் என் நிலைமையானது ஒரு பரிதாபமான நிலைமையிலே இருக்கிறது. என் வாழ்க்கை இருள் சூழ்ந்த வாழ்க்கையாய் காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், எல்லாவற்றையும் நன்றாய் செய்யக்கூடிய அந்த இயேசுவுக்கு முன்பாய் வாருங்கள், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அழைத்து வருகிறார்கள். அவனை அழைத்து வந்து இயேசுவுக்கு முன்பாய் நிறுத்திவிட்டு 7ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவருடைய கரத்தை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்களாம். ஏன் ஆண்டவருடைய கரத்தை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள்? இவர்கள் இதற்கு முன்பாக ஏதோ அழைத்து வந்தவர்கள் ஒரு சில ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள். அவருடைய கரத்திலே வல்லமை இருக்கிறது, அவருடைய கரங்களிலே வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் இவன் காதுகள் மீதும் இவனுடைய நாவின் மீதும் வாயின் மீதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கை வைக்க வேண்டும் என்று இவர் வழி நெடுவ விசுவாசித்துக் கொண்டே வந்தபடியினால் அந்த விசுவாசம் இயேசுவுக்கு முன்பாய் வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? உம்முடைய வல்லமை உள்ள கருத்தை ஒரு விசை இவர்கள் மேல் வையும் ஆண்டவரே என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் மரியாளை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நான் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவன், நான் செய்கிறதற்கு முன்பாய் நீ என்னை விசுவாசித்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் நான் நன்றாய் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அதன்படியே மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை எழுப்ப வல்லவராயிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, உன் வியாதியின் நிமித்தமாய் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நீ இழந்து விட்டாயோ, பிரிவின் நிமித்தமாய் உன் ஆசீர்வாதங்களை நீ இழந்து விட்டு இன்றைக்கு இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லுகிறாயோ, நான் இன்னாரை நம்பினேன், இவர்களை நம்பினேன், இவர்களை காப்பாற்றுவார் என்று நினைத்தேன், இவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று கதறிக் கொண்டிருக்கிறாயோ, இயேசு உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு என் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். மூன்றாவது, இந்த மனிதன் ஒரு வேதனையின் மனிதனாய் காணப்படுகிறான். வேதனை நிறைந்தவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் இவனுடைய வேதனை மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியவில்லையோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவன் வேதனையை அறிந்திருக்கிறார். வேதத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 7:34, இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டாராம். அவனுடைய வேதனையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உணர்கிறார். அழகாயிருக்கிறான், சரீரத்திலே ஒரு குறையும் காணப்படவில்லை, நல்ல கரங்கள் நல்ல கால்கள். ஆனால் அவனுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமை, வேதனையின் நிலைமை மட்டுமல்ல, என் ஆண்டவரா பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த மனிதன் காணப்படுகிறான். பார்த்தவர்கள் இவனை பார்த்து பெருமூச்சு விட்டார்களோ விடவில்லையோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் அருகே வந்து அவனை பார்த்து பெருமூச்சு விட்டார். அவன் நினைத்திருக்கலாம், ரோமர் 7:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, என்னை ஆட்கொண்டிருக்கிற அசுத்த ஆவியிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும் என்று அவன் கதறி இருக்கலாம். அந்த கதறின் சத்தம் ஆண்டவருடைய சமத்துக்கு முன்பாக எட்டினபடியினால் ஆண்டவர் அவனுக்காக பெருமூச்சு விட்டார். இன்றைக்கும் சகோதரி சகோதரியே, உங்களுக்காக பெருமூச்சு விடுகிற ஒரு தெய்வம் உங்கள் அருகிலே இருக்கிறது. அவர்தான் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்தாய் என்றால், நான் உனக்காக நன்றாய் செய்யக்கூடிய, உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்று நீ அறிந்தாய் என்றால், உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்றைக்கு வைக்கப் போகிறார். வைத்தேன் என்றல்ல, வைக்க போகிறேன் என்றல்ல, வைப்பேன், இன்றைக்கே வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறவர், ஜனங்களுக்காய் மனது உருகுகிறவர், ஜனங்களுக்காய் இறங்குகிறவர், ஜனங்களுக்காய் பெருமூச்சு விடுகிறவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுடைய காதுகள் மீது வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து, விரல்களை அவன் காதுகள் மீது வைத்து எப்பத்தா என்று என் ஆண்டவர் சத்தமிட்டு ஜெபித்தாராம். அதற்கு அர்த்தம் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம், திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கிற வேளையிலே பிசாசுகள் நடுங்கும், வியாதிகள் விலகும், கட்டுகள் உடையும், மந்திர தந்திர காரியங்கள் விலகி போகும், தடைகள் நீங்கும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவருடைய நாமத்தினால் நாம் ஜெபிக்கிற வேளையிலே, அந்த வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிற வேளையிலே நம்மை சுற்றி இருக்கிற எல்லா கிரியைகளும் அளிக்கப்படும். இயேசு எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தினாலே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் நாமம் அதிசயமான நாமம், அற்புதமான நாமம், வல்லமை உள்ள நாமம், பெரிய நாமம். ஒரு மனிதனுக்காய் ஆண்டவர் அன்றைக்கு எப்பத்தா என்று பெருமூச்சு விட்டு சத்தமிட்டு ஜெபித்து கதறினது உண்மையானால், இன்றைக்கு உனக்காகவும் ஆண்டவர் பெருமூச்சு விட்டு உனக்காய் பரிதபித்து உனக்காய் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டாண்டு காலமாய் இந்த வியாதியில் காணப்படுகிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். எங்கள் சபைக்கு ஒரு அருமையான சகோதரி வந்தார்கள். அவர்களுக்கு இருதய துடிப்பு அதிகமாகிவிட்டது. தூரத்தில் இருந்தாலும் இந்த துடிப்பு கேட்கும். சில காரியங்களை கேட்கிற வேளையிலே அவர்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். அவருடைய சரீரமானது வர வர மிகவும் இளைத்து போனதாய், களைத்து போனதாய் காணப்பட்டது. மெலிந்து விட்டார்கள். அவர்களுடைய வியாதி நிமித்தமாய் அவருடைய புருஷன் பல ஆண்டு காலமாய் தான் செய்து வந்த வேலையை விட்டுவிட்டு இந்த சகோதரியை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அவர்கள் சபையிலே வந்து அழ ஆரம்பித்தார்கள். நாளைய நான் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டும், எனக்கு ஆபரேஷன் இருக்கிறது, அதை தாங்கக்கூடிய பலன் கிடையாது, எனக்காக ஜெபியுங்கள். அது இருதய அறுவை சிகிச்சையோ தெரியாது, என்ன காரியம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, எதற்கும் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஜெபித்து அனுப்பினோம். ஜெபித்து முடித்த பிறகு சொன்னோம், இயேசு எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையாய் செய்து முடிக்கக்கூடிய தெய்வம், விசுவாசித்து செல்லுங்கள், இந்த ஆபரேஷன் நடக்க விடாமல் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்று. என் அன்பு சகோதரனே சகோதரியே, மருத்துவரை பார்க்க சென்றார்கள். அவர் பார்த்து விட்டு சொன்னாராம், இப்பொழுது எல்லாமே நார்மலா இருக்கிறது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னார்களாம். காரணம் என்ன தெரியுமா? அவர் நாமத்தை நாம் அறிகிற வேளைகளே அந்த நாமத்தின்படி நம்மை விடுவித்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைக்க சுத்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த தேவ செய்தியின் மூலமாய் நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று ஜெபித்த வேளையிலே மார்க் 7:35 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 7:35, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செம்மையாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
உடனே அந்த அற்புதம் நடந்திருக்கிறது. எப்படி இந்த அற்புதம்? அவன் விசுவாசித்தான், அவனுக்காய் பரிதபித்த, அவனுக்காய் பெருமூச்சு விட்ட ஆண்டவர் அவருக்கு ஒரு அற்புத விடுதலை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அதே ஆசீர்வதிக்கிற கருத்திலே உங்களை ஒப்பு கொடுக்க போகிறேன். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் இன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலும் தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மறுபடியுமாய் இன்றைக்கு இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருந்தபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று சந்தோஷமாய் சாட்சி சொல்லும்படியாய் என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வேளையிலே ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்கள், ஒருவேளை உங்கள் சரீரத்திலே பாடுகள் இருந்தால், வியாதிகள் இருந்தால், அந்த இடத்தில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் கரம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய கருத்தை நான் வைத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கருத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ வியாதியாய் இருந்தால், இல்லாவிட்டால் பிரச்சனையாய் இருந்தால், உங்கள் கரங்களை அவர்கள் மீது வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தூரத்தில் இருக்கிறார் என்றால் அவளை நினைத்துக் கொள்ளுங்கள். வயோதிப தாய் தகப்பனோ இல்லாவிட்டால் பிள்ளைகளோ பெற்றோரோ யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற என் தெய்வம், ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த தேவ செய்தியின் மூலமாய் என்னுடைய ஜனத்திற்காய் வருகிறேன். ஆண்டவரே, சீஷர்களை பார்த்து சொன்னீரே, என் ஜனங்களுக்காய் நான் பரிதபிக்கிறேன் என்று. அப்படி பரிதபிக்கக்கூடிய ஒரு இருதயம் உடையவரே, என் ஜனத்துக்காய் நான் மனது உருகிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, மனது உருக்கம் நிறைந்தவரே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வல்லமை உள்ள கருத்திலே வல்லமை புறப்படட்டும். ஆண்டவரே, சுகமளிக்கிற வல்லமை, தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை புறப்படட்டும். பிசாசுகள் அலறி ஓடட்டும் கர்த்தாவே, அசுத்த கிரியைகள் அலறி ஓடட்டும் கர்த்தாவே, வியாதியின் கிரியைகள் இதோடு முடியட்டும். ஆண்டவரே, சரீரத்தில் நல்ல ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, எப்பத்தா என்று அன்றைக்கு பிதாவை நோக்கி ஜெபித்தவரே, இப்பொழுது உம்முடைய ஜனத்துக்காய் நீ ஜெபிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தின் மீது கருத்தை வச்சு ஜெபிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். யார் யாருடைய இருதய வேதனையில் கஷ்டப்படுகிறார்களோ, ஆண்டவரே, அல்சர் டியூமர்ல கஷ்டப்படுகிறார்களோ, கேன்சர்ல கஷ்டப்படுகிறார்களோ, ஆண்டவரே, மற்றும் பலவிதமான கொடிய வியாதிகள் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வியாதியின் கூறுகள் எப்பத்தா விலகி போகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சுகம் திறக்கப்படுவதாக, வாசல் திறக்கப்படுவதாக, சமாதானம் திறக்கப்படுவதாக, அடைபட்டிருக்கிற கிரியைகள் திறக்கப்படுவதாக. தகப்பனே, என் ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் மகிழ்ச்சி ஆக்குவீராக. இந்த ஊழியத்தின் மூலமாய், ஆண்டவர், இந்த தொலைக்காட்சியின் ஊழியத்தின் மூலமாய் நீர் அநேகரை சந்திக்கிறீர், அநேகரை ரட்சிக்கிறீர், அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறீர், அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறீர், சமாதானத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இணையட்டும். ஆண்டவரே, எந்த குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் இல்லையோ அந்த குடும்பங்களை தேவன் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, தொழிலிலே நஷ்டங்கள் கஷ்டங்களோடு காணப்படலாம், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கை துணை தேடுகிறவர்களுக்கு ஏற்ற துணையை தேவன் கொடுப்பீராக. விசேஷமா இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் புதிய வாசலை திறந்து கொடுப்பீராக, கர்ப்பத்தின் வாசலை திறந்து கொடுப்பீராக. பிள்ளைகளை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வளர்க்கும்படியான கிருபை தருவீராக. படிக்கிற பிள்ளைகளை எல்லாரும் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த தேசங்களிலே இந்த ஜெப சத்தம் தொனிக்கிறதோ, எந்தெந்த வீடுகளிலே தொனிக்கிறதோ, யாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் என் இயேசு நன்றாய் செய்தார் என்று சாட்சியோடு உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வரும்படியான கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அவர் சொன்னபடி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து அடியேன் ஜெபிக்கிறேன்.